போட்டிருக்கீங்க? ஐயோ, அந்த கூத்த ஏமா கேக்குற? கண்ணோயி ஊரெல்லாம் பரவி கிடக்குது, அதுக்காகத்தான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கேன். வரட்டா? பால்காரரு, என்ன கருப்பு கண்ணாடி? ஸ்டைலா? ஸ்டைல் என்னமா ஸ்டைல்? நேத்துல இருந்து கண்ணு வலி ஊரெல்லாம் பரவி இருக்கு, அதான் கருப்பு கண்ணாடி போட்டு அலையற. என்னக்கா நீயும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்க? உனக்கும் கண்ணு வலியா? ஆமாமா, ஊர் பூரா பரவி கிடக்கு, எனக்கும் வந்துருச்சு. நீ ஜாக்கிரதையாரு. ஆத்தா, ஆத்தா, எங்க போயிட்டா? ஆத்தா வந்துட்டியா? இந்த இந்த கருப்பு கண்ணாடி போட்டுக்க. எதுக்கு? ஊரு பூரா கண்ணாய் பரவி இருக்கு, உனக்கு வந்துட கூடாதுல்ல, அதான் போட்டுக்கோ. அடி பைத்தியக்காரி, என் பேரே கண்ணாத்தா, எனக்கு 1000 கண்ணு. இதுல எந்த கண்ணுக்கு இந்த கண்ணாடியை போட்டுக்க சொல்ற? இத பாருமா, எந்த சக்தியும் இந்த ஓம் சக்தியை நெருங்க முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவதான் உன் ஆத்தா. உன் மேல உள்ள பாசத்துலதான் இதை கொண்டு வந்த, அது தப்பா? தப்பே இல்ல. எனக்கு இந்த கண்ணாடியில உன் பாசமும் வெகுளித்தனமும் தான் தெரியுது. ஆமா, இந்த ஊர்ல வேற யாராவது இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்களா? ஆமா, அங்க பாரு. ஈஸ்வரி, ஆத்தா கிட்ட இவ்வளவு நெருக்கமா? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். நீயா? நான் தாங்க உங்க கற்பகம் வந்திருக்கேன். எதுக்காக இங்க வந்த? வாழ்க்கை கேட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நான் விக்கிறது இல்லையே. ஆனா நான் வித்துட்டேனே, என் கற்பனை உங்களுக்கு வித்துட்டேனே. இப்போ என் வயித்துல 4 மாசம். எனக்கு நீங்க தாங்க வாழ்க்கை கொடுக்கணும். நான் கெடுத்த பொண்ணுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்து பழக்கம் இல்ல, வாய் கரிசி கொடுத்து தாண்டி பழக்கம். மது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு குருட்டு பொண்ண கெடுத்ததே பாவம், அதுலயும் அவளை கொலை வேற பண்ண போறியா? இது மகா பாவண்டா. வாய் மூடு. அம்மா, நீங்க? நான் உன் அம்மா மாதிரிமா, உன்னை கெடுத்த பாவியோட அத்தை. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருப்பனா? அம்மா, எனக்கு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கறேம்மா. இவன் கையாலேயே எல்லா காரியத்தையும் பண்ண வைக்கிற. நாளைக்கே உங்க கல்யாணம் நாதசுர மேளத்தோட. அம்மா, அம்மா, இங்க ஏதோ பொண்ணு ஏறிற மாதிரி வாசனை வருது. அது ஒண்ணு இல்ல கண்ணு, ஐயரு ஹோமம் வளர்க்கிறாரு, அந்த வாசனை தான். ஆமா, இங்க ஏதோ கட்ட மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கே. ஆமா, கட்டதான். ஆனா சந்தன கட்டமா? நாங்களாம் ராஜவம்சம் இல்லையா? எங்களுடைய குல விளக்குப்படி சந்தன கட்ட மேலதான் நம்ம கல்யாணமே நடக்கணும். அதான் அத்த முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகும் சார். கல்யாணத்துல தூங்கிட்டு இருக்கான், பார்த்து சும்மா இருக்கே. அப்புறம் திருச்சிட்டே தூங்கிட்டு இருக்கான். தாலி கட்டுறா. அத்த, நான் அவ கர்ப்பத்தை தானே கலைக்க சொன்னேன், நீ அவளை கட்டையில வச்சே எரிச்சிட்டிய. இதுதாண்டா இந்த ஆரவல்லி ஸ்டைலு. ஏய், யார் நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்ல. பெரியவங்களை பார்க்க வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. அதனால உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இதோட வந்திருக்கேன்.
என்ன இது? ஆ, பெட்ரோல். இப்பதானே ஒரு குருட்டு பொண்ணை எரிச்சிட்டு வந்திருக்கீங்க. இன்னொரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்குதான் இது. இப்ப நாங்க எரிச்சிட்டு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. இப்போ உன் ஜாதகத்தை சொல்லட்டுமா? உனக்கு சாவு நெருங்கிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஈஸ்வரிங்கிற ஒரு கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைனால இவன் உயிர் போகும். இல்ல, நீ போய் சொல்ற. இந்த பழையனூர் நீலி போடுற சோழி பொய் சொல்லாது, பலிக்கும். அது சரி, இப்ப அவ எங்க இருக்கா? அவ இருக்கிற ஊரு தேவிபுரம். அவளை தீர்த்து கட்டுற வழி அத நீ சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நானு நீ இங்கே இரு. ஐயோ, குழந்தை செயினை அத்துட்டு போறானே. திருடன், திருடன். நீ உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் ரசிகன் தான்.
தேவராயா. என்ன காளிங்கராயா? தெய்வீக சக்தி பெற்ற ஈஸ்வரி என்ற பெண்ணை கொல்ல முயற்சி செய்த ஒருவன் தோற்று போய் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றான். அதற்கு என்ன இப்போது? அவனுக்கு உதவி செய்வது போல் நடித்து அந்த பெண்ணிடம் இருக்கும் சக்தியை இந்த மந்திரவாதி அபகரித்துக் கொண்டால் இவன் சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரித்து விடும். பயப்படாத, நான் உன் நண்பன் தான். நண்பனா? விரோதிக்கு விரோதி நண்பன் தானே. நீ ஒருத்திய அழிக்க போன, நான் அவளை காப்பாத்துற சக்தியவே அழிக்க போறேன். அந்த சக்தியை உன்னால அழிக்க முடியுமா? 16 வருஷம் சர்வசக்தியாக நடத்தி 50 பூதங்களை அடக்கி என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க. இப்ப பாரு என் சக்திய. எப்படி? இப்பவே போங்க, போய் அந்த ஈஸ்வரை அழிச்சு சாம்பல் ஆக்கிட்டு வாங்க. நான் அனுப்பி வச்ச வவ்வால் எல்லாம் அந்த நெருப்புல பொசுங்கி போச்சு. அப்ப உன் மந்திர சக்தி தோத்து போச்சா? இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற மகா சக்தி ஜெயிச்சிருச்சு. ரெண்டு ஒண்ணுதான். அப்ப உன் மந்திர சக்தி பாச்சா அங்க பலிக்கலன்னு சொல்லு. பலிக்கும், நான் பலிக்க வைக்கிறேன். அந்த பராசக்தியை அடக்கி என் அடிமையாக்குறேன். மகாசக்தியாக நடத்தி அந்த சித்து விளையாட்டுக்காரியை நான் அடக்கி காட்டுவேன். மந்திரத்தால முடியாதத என் தந்திரத்தால முடிச்சு காட்டுறேன். எப்படி? உனக்கும் ஈஸ்வரிக்கும் கல்யாணம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ ஈஸ்வரிய தொடக்கூடாது. புருஷன் தொடாம எந்த பத்தினியும் தாயாக முடியாது. இதெல்லாம் நடக்குமா? எதையும் நடத்தி காட்டுவா இந்த பழையனூர் நீதி. நீ ஈஸ்வரி கழுத்துல தாலி கட்டுற வேலையை செய்ய வைக்கும் என்னுடைய சோழி. ஏம்மா, மரத்தடியில உட்காந்துட்டு சோழி உருட்டிட்டு இருக்க? யாரோட தலையெழுத்து பாத்துட்டு இருக்க? நீ இலைய பறிச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த மரத்தோட தலையெழுத்து பாக்குறேன். தலையே இல்லாத இந்த மரத்துக்கு தலையெழுத்தா? ஆமா, மரத்துக்கு மட்டைக்கலாமா ஜோசியம் பார்க்க முடியும்? பட்டு போன இந்த சருகு கூட தலையெழுத்து சொல்லுவா இந்த பழையனூர் நீலி. ஓடிவா, சீக்கிரம் ஓடிவா, ஓடிவா. அந்த குட்டை கொஞ்ச நேரத்துல இந்த மரத்தோட ஆயுசு முடிய போகுது. ஏமா, உனக்கு இவ்வளவு சக்தியா? சக்தி இந்த நீலிக்கு இல்ல, இந்த சோழிக்கு இருக்கு. ஏமா, என் தங்கச்சி ஈஸ்வரியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இந்த சோழியை போட்டு சொல்லுமா. தங்கச்சின்னா அவ்வளவு பிரியமா? என் உயிரே அவதான். அந்த உயிருக்கே சொந்தக்காரி நீ. முதல்ல உன் எதிர்காலத்தை பாக்குறேன். சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். ஏமா சும்மா இருக்கீங்க? உன் தலையெழுத்தே விசித்திரமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க?
நீ கல்யாணம் ஆகாமலே தாயாக போற. நீ சொல்ற பொண்ணு நான் இல்ல, கற்புதான் என் உயிர். அது போயிட்டா நான் போனோம். தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? கருப்பை பறி கொடுத்துதான் தாயாகணும்னு இல்ல, கன்னித்தாயும் ஆகலாம். கன்னித்தாயா? ஆமா, தாலி கட்டிக்காம பிரசவ வலியில துடிக்காம உன் கையில ஒரு குழந்தை தவழணும். இல்லைன்னா உன் தங்கச்சி உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். நான் இப்ப என்ன செய்யணும்? அப்படி கேளு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ ஒரு குழந்தைக்கு தாயா இருந்தா போதும். அதுவும் தெய்வீக குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லது. தெய்வீக குழந்தையா? நான் எங்க போவேன்? வெண்ணைய கையில வச்சிருக்க, உருக்க வேண்டியதானே. புரியலையே. புரியல? காளிகாம்பாளே உன் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு உன் வீட்லயே காவல் தெய்வமா இருக்கா. விஸ்வரூபம் எடுக்கிற அந்த சிம்ம வாகினிய சிசுவா மாத்தா எவ்வளவு நேரம் ஆகும்? இத நான் ஆத்தா கிட்ட எப்படி சொல்லுவேன்? போக வேண்டிய ஊரு பேரு சொன்னவ வழி சொல்லாமலையா போயிடுவேன். இந்த ரகசியம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும். உன் தங்கச்சிக்கு கூட தெரியக்கூடாது. தைரியமா போயிட்டு வா.